சேனல் இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அதுவும் எல்லார் வீட்லயுமே பூஜை வைப்போம். ஸோ எங்கள் வீட்லேயும் நாங்கள் பூஜை வைக்க போகிறோம். அந்த vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றணும். ஸோ அந்த இடத்தையெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு மனசார விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சதுக்கப்புறமா ஊதுபத்தி கொளுத்துனதுக்கப்புறம் நம்ம படுக்க சாதனைலாம் வைக்கணும். நான் வந்து புக்ஸு அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணுறதுனால அந்த மைக் இதெல்லாமே வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எப்படியெல்லாம் நான் பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும். ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாங்களெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும். தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிலிக்கும் அம்மா, அங்கமெல்லாம் அடங்கிடுமே அம்மா. மனசுக்கு நிறைவா சூப்பராக சாமி கும்பிட்டேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆயுத பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நானே எல்லாமே பண்ணுறேன். இதுவரை அம்மா கூட அப்பா கூட அப்படி தான் பண்ணுறேன். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே நானாக பண்ணாங்கப்போ ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு, நல்ல ஃபீலும் கொடுத்துச்சு. ஸோ இனிமேல் வருஷம் வருஷம் பண்ணணும். இது பூஜை செகண்ட் டே. வாய்ஸ் கொஞ்சம் கட்டிருச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா சாதத்துக்காக சாதத்தையும் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம சுண்டல் ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்னா சக்கரை பொங்கல், இது மூணு தான் இன்றைக்கி நம்ம சரஸ்வதி பூஜைக்கு பண்ண போகிறோம். ஸோ சமையலெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது லைவ் வருவேன். அந்த லைவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப போய் அந்த லைவை பார்த்துக்குவாங்க. என்னெல்லாம் சமையல் பண்ணுறேன் என்னெல்லாம் இது பண்ணுறேங்கிறத அதில் போடுவேன். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு இது வைக்கிறதுக்காக காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரே ஒரு சின்ன காலிஃப்ளவர் 30 ரூபா சொன்னாங்க ரேட்டு. ஏன்னா இது பார்த்தீங்களா பூஜை வைப்பு இல்லை, அதனால மோஸ்ட்லி எல்லாமே ரேட்டாக தான் இருக்குது. ஸோ வெண்டைக்காயெல்லாம் நம்ம இந்த இதில் எடுத்து வச்சிடலாம். மெயினே சாம்பாருக்கு மெயினே கத்திரிக்காய் தான். ஸோ இவ்வளோ காய்கறியும் 200 சம்திங் ஆச்சு மாங்காவோட சேர்த்து. மாங்காய் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், நைட்டே வெட்டி உப்பில் போட்டு மிளகு போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஊறுகாய் வச்சிடலாம். ஸோ காய்கறி எல்லாம் வெட்டிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சுண்டல் வச்சுருக்கோம். இது வந்து இது சக்கரை பொங்கலுக்காக வச்சுருக்கோம். சாம்பாருக்கு இங்கே காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். அப்புறம் புளியும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி வந்து ரொம்பவே அழகாக ஊறி வந்துருந்து. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஆனனால பயத்தோடே இருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் வந்துருந்துச்சு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பச்சரிசி கழுவி வச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கலுக்கு இனி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமிக்கு படைக்கலாம். சாமிக்கு வந்து அழகாக ஒரு மண் பானையில் படைத்தேன். அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்து. சக்கரை பொங்கலும் சுண்டலும் தாங்க நான் சாமிக்கு படைத்தேன். ரெண்டுமே நல்லா வந்துருச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் பண்ணதே இல்லை. கோயிலில் பண்ணுவாங்க, வீட்டில் பண்ணதில்லை. ஆனால் எல்லாருக்கும் வீட்லேயுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு வீட்டில் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறது. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கிருஷ்ண ஜெயந்தி பண்ணியிருக்கேன், இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 7 மலையானுக்கு உள்ள ஒரு பூஜை, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப புதுசாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு காக்காவுக்கு சாதம் எல்லாம் வச்சு
வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி போச்சுன்னு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பூஜை பண்ணிடலாம். எடுவினை கொடுப்பவளே, கேட்டவரம் கொடுப்பவளே, ஊரெல்லாம் வாழ்பவளே, உலக ஆளும் நாயையே, கோபவதனிலாம் செழிக்கும் அம்மா. ஆங்காரமாய் பார்த்தா எரிமலையாய் வெடிக்கும் அம்மா. தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் செழிக்கும் அம்மா. தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் செழிக்கும் அம்மா. அங்கமெல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே. அங்கமெல்லாம் அம்மா உன் அருளாலே. தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிரிக்கும் அம்மா. அங்கமெல்லாம் அடங்கிடுமே அம்மா. வீட்டில் இப்படி தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையும் கொண்டாடணும். உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Abhi. Bye.